சாதனைகள் ஒரு நாளில் நிகழ்த்தப்படுவதில்லை. சாதனைகள் ஒரே நாளில் நிகழ்த்தப்படுவதுமில்லை. சாதனைகளை செய்வோர் ஒரு நாள் கூட தன்னுடைய முயற்சியை நிறுத்துவதும் இல்லை. ஒரு அழகான விவசாய கிராமத்தில் எல்லோரும் விவசாயம் செய்பவர்கள். அந்த மக்கள் அனைவரும் விவசாயத்துடன் சேர்ந்து கால்நடைகளையும் வளர்த்து வந்தனர். எல்லோர் வீட்டிலும் 1 அல்லது 2 பசுமாடுகள் இருக்கும். எல்லோரும் பசுவை அன்போடும் அரவணைப்போடும் வளர்த்து வந்தனர். தன் வீட்டில் ஒருவராகவே அந்த மக்கள் பசுவை கருதினர். அந்த ஊரில் எல்லோரும் விவசாய நிலத்திற்கு செல்லும்போது கூடவே பசுவையும் அழைத்துச் செல்வர். ஆனால் அந்த ஊரிலுள்ள ஒரு இளைஞன் மட்டும் பசுவை தன் தோளில் சுமந்து தூக்கிக் கொண்டு விவசாய நிலத்திற்கு செல்வான். இதை பார்த்த அந்த ஊர் மக்கள், இவன் மட்டும் தினமும் எப்படி அவ்வளவு பாரம் உள்ள பசுவை தன் தோளில் சுமந்து செல்கிறான் என்று ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர். அந்த ஊரிலுள்ள சில மக்கள் அந்த இளைஞனை பார்த்து தாங்களும் அதுபோல செய்ய முடியுமா என்று அவர்களுடைய பசுவை தூக்க முயன்றனர். ஆனால் எவராலும் அந்த இளைஞனைப் போல பசுவை தூக்க முடியவில்லை. ஆனால் அந்த இளைஞன் மட்டும் சாதாரணமாக தினமும் பசுவை தன் தோளில் சுமந்து கொண்டு செல்வான். ஒரு நாள் அந்த ஊருக்கு வெளியூர்காரன் ஒருவன் தன் உறவினரை பார்க்க அந்த ஊருக்கு வந்திருந்தான். அப்போது அந்த இளைஞன் அந்த பசுவை சாதாரணமாக தன் தோளில் சுமந்து செல்வதை பார்த்து அந்த வெளியூர்காரன் ஆச்சரியம் அடைந்தான். இது எப்படி சாத்தியமாகும் என்று யோசித்தான். உடனடியாக தன் உறவினரிடம் சென்று, எவ்வாறு அந்த இளைஞன் அவ்வளவு பெரிய பசுவை தன் தோளில் சுமந்து செல்கிறான் என்று கேட்டான். அதற்கு அந்த உறவினர் அந்த வெளியூர்காரனிடம், அவன் இதுபோல தினமும் தோளில் அவனுடைய மாட்டை சுமந்து செல்கிறான். அவன் மட்டும் இதுபோல செய்கிறானே என்று இந்த ஊரிலுள்ள மக்களும் அதுபோல் முயற்சி செய்து பார்த்தனர். ஆனால் யாராலும் முடியவில்லை. எப்படி சாத்தியமாகும் என்று எங்களுக்கும் தெரியவில்லை என்று கூறினார். உடனடியாக அந்த வெளியூர்காரன் இது எப்படி சாத்தியமாகும் என்று அந்த பசுவை தூக்கி செல்லும் அந்த இளைஞனிடமே சென்று கேட்டான். அதற்கு அந்த இளைஞன், நான் இந்த பசுவை இன்றோ நேற்றோ தூக்கி சுமந்து செல்லவில்லை. இந்த பசு சிறிய கன்றாக இருக்கும்போது நான் இதை சுமக்க ஆரம்பித்தேன். இது ஒவ்வொரு நாளும் சிறிதாக எடை கூடினாலும் அது எனக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. நான் இதை கன்றிலிருந்து தூக்கி பழகியதால் எனக்கு இது பெரிய பாரமாக தெரியவில்லை. நான் அதனால் எப்போதும் இந்த கன்று பசுவான பின்பும் கூட எளிதாக என் தோளில் சுமந்து செல்கிறேன் என்று கூறினான். இதுபோலத்தான் மாணவர்களே, நீங்களும் உங்களுக்கு தினமும் நடத்தப்படும் பாடத்தை அன்றே படித்துவிட வேண்டும். அப்போதுதான் அது உங்களுக்கு எளிதாக இருக்கும். இல்லை என்றால் அது அந்த ஊரிலுள்ள மற்றவர்களைப் போல உங்களுக்கும் பாடம் எல்லாம் பெரிய பாரமாக இருக்கும். அன்றே நடத்தும் பாடங்களை அன்றே படித்துவிட்டால் உங்களுக்கு எளிதாக இருக்கும். இதுபோலத்தான் ஒவ்வொரு சாதனைகளும் ஒரே நாளில் நிகழ்த்தப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முயற்சி செய்வதால் ஒரு நாள் அது நிறைவேறுகிறது. அந்த பசுவை தூக்கிச் செல்லும் இளைஞன் அந்த பசுவை சிறிய கன்றிலிருந்தே தூக்கியதால் தான் அந்த கன்று பசுவாக இருக்கும்போது கூட அந்த இளைஞன் தூக்க முடிந்தது. ஆனால் அந்த இளைஞன் அந்த பசுவை கன்றாக இருக்கும்போதே தூக்காமல் அது பசுவான பின்பு தூக்கியிருந்தால் அது அவனால் சாத்தியமாகி இருக்காது. புரிந்து கொள்ளுங்கள். அதுபோலத்தான் ஒரு சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அதை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் அது ஒரு நாள் சாதனையாகும். நீங்கள் எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த துறையை பற்றி முழுவதுமாக அலசி ஆராய்ந்து முழுவதுமாக தெரிந்து கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு முறை தோல்வியடைந்தால் மனம் சோர்வடையாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் ஒரு நாள் அந்த சாதனையை நிகழ்த்த முடியும். சாதனைகள் யாதெனில், ஒருவன் சாலையோரம் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு கல் உடைக்கும் இளைஞன் ஒரே அடியில் அந்த கல்லை 2ஆக உடைத்து விட்டான். அதை பார்த்து பாதசாரி, என்ன இவன் ஒரே அடியில் அந்த கல்லை உடைத்து விட்டானே என்று நினைத்தான். ஆனால் உண்மை யாதெனில், அந்த கல் உடைக்கும் இளைஞன் அந்த ஒரு அடியை அடிப்பதற்கு முன்னால் அவன் 99 முறை அந்த கல்லை அடித்திருந்தான். 100வது முறைதான் அந்த கல் 2ஆக உடைந்தது.
இதுபோலதான் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அந்த சாதனை ஒரே நாளில் நிகழ்த்தப்பட்டது போல் தோன்றும். ஆனால் அந்த சாதனையை செய்ய நாம் பல நாள் முயற்சி செய்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரே முயற்சியில் வென்றவரும் இல்லை, விடாமுயற்சியால் தோற்றவரும் இல்லை என்று ஒரு கூற்று உள்ளது. ஒரே முயற்சியில் வென்றவர் கூட இருக்கலாம், ஆனால் விடாமுயற்சியால் தோற்றவர் யாரும் இல்லை என்பதே என்னுடைய கூற்று. உங்களுடைய முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள், நீங்கள் வெற்றி பெறும் வரை. சாதனைகள் ஒரே நாளில் நிகழ்த்தப்படுவதும் இல்லை, சாதிப்பவர்கள் ஒரு நாளும் தன் முயற்சியை நிறுத்துவதும் இல்லை. இந்த கதையை கேட்பவர்களும் இதை புரிந்து கொண்டு பல சாதனைகளை செய்ய வேண்டும். நன்றி. வாழ்க நலமுடனும் வளமுடனும்.